ஹலோ வணக்கம் வாங்க வெல்கம் டு சமையல் சுவை. இது நம்ம குக்கிங் ஃப்ளேவர்ஸ் உடைய தமிழ் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு டின்னர் மெனு ரொட்டீன் தான். இதில் ரொம்ப டீட்டெயில்டாக நான் ஒன்றும் காட்டல. ஒரு டின்னருக்கு ஈவினிங் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத நான் காட்ட போகிறேன். ஈவினிங் மத்தியானம் எல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் ஈவினிங் கிச்சன் இப்படி தான் இருக்குது. எல்லாம் நீட்டாக சாமான் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜ்லேருந்து எது எடுத்து வைக்கணுமோ எடுத்து வச்சுட்டேன். சப்பாத்திக்கு மாவும் பிசைஞ்சு வச்சுட்டேன். ஸோ சப்பாத்தி, ஒரு பெப்பர் மஷ்ரூம், ஒரு ரைத்தா மாதிரி பண்ணிடலாம். அது மேலே ஒரு மாய்ஸ்டாக ஒரு துணி போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் ட்ரை ஆகாமல் இருக்கும் மாவு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெப்பர் மஷ்ரூம் கொஞ்சம் கேப்சிகமும் போட்டு பண்ண போகிறேன். ஒரு மீதமுள்ள தக்காளி ஒன்று ஃப்ரிட்ஜில் இருந்தது, அதை எடுத்து வெளியில் வச்சுருக்கேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு ஸ்நாக் மாதிரி சாப்பிட்டு, ஒரு ஸ்வீட்டு, ஒரு காரம், ஒரு காஃபி, ஸ்ட்ராங்காக ஃபில்டர் காஃபி, அது மெல்டிங் மைசூர் பாக் என்னோடய ஃபேவரெட்டு. அது சாப்பிட்டு நம்ம வேலையை ஜம்முன்னு ஆரம்பிச்சிடலாம். ஆல்ரெடி சப்பாத்திக்கு மாவு ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம பெப்பர் மஷ்ரூம் பண்ண வேண்டியதான். பெப்பர் மஷ்ரூம் ரெசிபி நான் ரொம்ப டீட்டெயில்டாக காட்டல. முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். பட் இதில் உங்களால் ஃபாலோ பண்ண முடியலன்னா நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் நம்ம சேனலில். அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இங்கேயே உங்களுக்கு கிளியராக இருக்கும். இன்கேஸ் இல்லைன்னா நீங்கள் அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த பெப்பர் மஷ்ரூம்ல ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், நான் கொஞ்சம் கேப்சிகம் மட்டும் சேர்த்திருக்கேன். அந்த ரெசிபியில சேர்த்திருக்க மாட்டேன். இப்போ தேவையான வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, அப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் கட் பண்ணி ரெடியா வச்சுக்கலாம். அந்த மஷ்ரூம் பாக்ஸே நான் குப்பை போடுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அதை அப்படியே தூக்கி நான் போட்டுருவேன். ஸோ நம்ம கட் பண்ண வேண்டியதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மஷ்ரூம்க்கு கொஞ்சம் 4-5 மிளகு, அப்புறம் ஒரு சோம்பு ஒரு ட்ரை பேன்ல இது வறுத்து அது அப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடான உடனே ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, அப்புறம் 4-5 கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அது கூட தட்டி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டும் சேர்த்து நல்லா நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அது கூட கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துறேன். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிட்டு, அது கூட ஒரே ஒரு தக்காளி சும்மா போட்டேன்றதுக்காக தான் போடணும். ரொம்ப போட்டுறக்கூடாது. நான் மிளகாத்தூள் சேர்க்குறேன், காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்க்குறேன். நீங்கள் ரெகுலர் மிளகாத்தூளும் இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடணும். தக்காளி நல்லா அது எந்த தண்ணியும் ஊற்றாம தானாக அது மசிஞ்சிடணும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது நான் கேப்சிகம் கட் பண்ணி வச்சிருக்கேன். ரெட்டும் மஞ்சளும் சிகப்பு கேப்சிகமும் கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் இந்த மஷ்ரூமை நம்ம கட் பண்ணிடலாம். மஷ்ரூம் கட் பண்ணிட்டு எப்பவுமே தண்ணியில் போட்டு வைங்க, இல்லைன்னா கருத்துடும். ஸோ இப்போ தக்காளி நல்லா மசிஞ்ச உடனே மஷ்ரூமை சேர்த்து இதை நல்லா வதக்கிடலாம். மஷ்ரூம் வேக வேக நல்லா தண்ணி விட்டு கொடுக்கும். ஸோ மஷ்ரூம் வேகிற வரைக்கும் நம்ம அடுத்தது ரைத்தா பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். கொஞ்சம் ஒரு கப்பில் நான் தயிர் எடுத்திருக்கேன். தயிரை நல்லா பீட் பண்ணிக்கலாம், நல்லா க்ரீமியாக ஆக்கிட்டு இது நான் எதுவும் வெங்காயம் இல்லை வெள்ளரிக்காய் எதுவும் போட போறதில்ல. சும்மா ஒரு தயிர் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு இது கூட கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு எல்லாம் போட்டு இது எப்படி டேஸ்டா பண்றதுன்னு தான் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ தயிரை நல்லா பீட் பண்ணி வச்சிருக்கேன். அது கூட நான் கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் சீரகத்தூள், இது மாங்காய் தூள் இல்லைன்னா அம்ச்சூர் பவுடர்னு சொல்லுவாங்க, அது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா கலக்கி வச்சிட்டோம்னா இது சப்பாத்திக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் காயெல்லாம் எதுவும் இல்லைன்னா இது மாதிரி ஒரு தயிர் ரைத்தா பண்ணி கூட நீங்கள் சாப்பிடலாம். ஒரு ஊறுகாவும் இந்த ரைத்தாவும் இருந்தாவே சப்பாத்திக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துருக்கேன், சும்மா வேணுன்றதுக்காக சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மஷ்ரூம் கொஞ்சம் நல்லா முக்கால் பதம் வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கேப்சிகம் சேர்த்துலாம். அதுக்குள்ள நான் அந்த மிளகையும் சோம்பையும் தட்டி வச்சிட்டேன். இந்த குடமிளகா கொஞ்சம் ஸ்வீட் பெல் பெப்பருங்க, பேபி பெல் பெப்பர். இது ரொம்ப நேரம் எடுக்காது, சீக்கிரமா வந்துடும். நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லியும் ரெடி ஆயிடுச்சு. அது ஆகிறதுக்குள்ள நம்ம சப்பாத்தியை திரட்டி போட்டுடலாம். சிங்க்ல இருக்கிற சாமான்லாம் நான் எடுத்து டிஷ் வாஷரில் வச்சுட்டேன். ஸோ சிங்க்கும் க்ளீன் ஆயிடுச்சு. தேய்க்க வேண்டியதெல்லாம் தேய்ச்சி ஓரமாக வச்சுட்டேன் நான். ஃபர்ஸ்ட் இந்த சப்பாத்தி மாவை நம்ம ஈக்குவல் போர்ஷன்ஸாக எடுத்து அதை அப்படி நல்லா இன்னொரு தடவை நல்லா நீட் பண்ணிட்டு ஈக்குவல் போர்ஷன்ஸாக எடுத்து பிரித்து வச்சுருக்கேன். இப்போ கடைசியில் நம்ம மஷ்ரூம் முடிஞ்சிருச்சு. கடைசியில் மிளகுத்தூளும் சோம்பும் போட்டு நல்லா வதக்கி அதை இறக்கி வச்சிட்டேன். இப்போ சப்பாத்தி நான் கொஞ்சம் உள்ள எண்ணெய் தடவி அதை திருப்பியும் ரோல் பண்ணி
சப்பாத்தி வந்து திரட்டி போட்டுக்கலாம். நான் சைமல்டேனியஸாக இந்த பக்கம் திரட்டுவேன், அந்த பக்கம் ஸ்டவ்வில் தவா வச்சு நான் வந்து சப்பாத்தி போட்டு எடுத்துருவேன். உங்களுக்கு அப்படி கம்ஃபர்டபுள்னா எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு அப்புறமும் நீங்கள் கூட தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ அது திரட்டி இது வந்து கல்லில் போட்டிருக்கேன். போட்டு ஒரு மேலே கொஞ்சம் சின்ன சின்ன பபிள்ஸ் வந்த உடனே திருப்பி போட்டுட்டிங்கன்னா அது சீக்கிரமாக ஆகிடும். கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ தடவிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் நெய் தடவி இந்த சப்பாத்தியை போட்டு எடுத்துருவேன். ஸோ எல்லா சப்பாத்தியும் இப்படி போட்டு ரெடியாக பண்ணி வச்சிடலாம். ஹாட் பேக்கில் நான் போட்டு வச்சுருக்கேன். மத்தியானம் வந்து நான் நல்ல தக்காளி ரசம், பருப்பு போட்டு தக்காளி ரசம் வச்சேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு சூப் மாதிரியோ இல்லை ஆப்டைஸ் மாதிரியோ வச்சு சர்வ் பண்ணலாம் நைட்டுன்னு சொல்லிட்டு அதை வந்து நான் சூடு பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதாங்க, நம்ம நைட் டிஃபன் ரெடி. சுட சுட நெய் போட்டு நல்ல சப்பாத்தி, ஒரு பெப்பர் மஷ்ரூம் கேப்சிகம் போட்டு கொஞ்சம் ரைத்தா, அப்புறம் கொஞ்சம் ரசம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இது சமையல் சுவை, நம்ம குக்கிங் ஃப்ளேவர்ஸுடைய தமிழ் சேனல். இனிதே சமை மகிழ்ந்து சுவை.